பாருங்க, பயங்கரமான மழை, சரியான மழை, பயங்கரமான காற்று. மழை இதை விட அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இதுவே பெரிய சவுண்டு தான் பாருங்க. வெறும் இடி மின்னல் காற்று பயங்கரமாக. இதேமாரி இன்னும் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ தண்ணி வந்து பாதி வாசலில் இருக்குது. அங்கிட்டு வந்து தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. டிச்சி தண்ணி ஃபுல்லாக இப்படி வந்துடும். அந்த டர்னிங்ன்றதால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. அவத்துண்ட இப்போ ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வீடியோ போட்டிருப்போம் எங்கள் வாசலில், அதை பார்க்கலாம். அதில் வந்து தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. அங்கேருந்து டிச்சி தண்ணி ஃபுல்லாக இதில் வந்துடும். இதில் வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின், இது சின்ன ஓரம். இப்படியே இதிலே வந்து இப்படி தான் இருக்காது, அப்படியே உள்ளே நுழைஞ்சிடும் தண்ணி. இன்னும் ஒரு மணி நேரம் இது மாதிரியே பெஞ்சிட்டு இருந்ததுன்னா அந்த டிச்சியில் போகிற தண்ணி ஃபுல்லாக இப்படி வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க. பாருங்க, சந்துக்குள்ளே இப்போ சந்துக்குள்ளே இருக்கிற தண்ணியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி அங்கேருந்து ஒழுகுற தண்ணி, போகிற தண்ணி ஃபுல்லாக இதில் வருங்க. ஆனால் இதில் போகாதுங்க. ஃபுல்லாக அப்படியே செவுத்துலேயே இங்கே உள்ளவே அப்படியே சிப்பு நிறுத்துங்களா, இது செவுத்துக்கு தான் பாதிக்குங்க. பாருங்க, கொஞ்சம் ஐயோ மீட்ரு பட்டிக்கிட்டே ஒழுகுது. இங்கே பாருங்களேன், ஏதாவது ஆயிடுமா? ஐயோ, அப்படியே மீட்ரு பெட்டி மேலே ஒழுகுது. இவ்வளோ நாளாக அது ஓட்டையே இல்லை, இப்போ தான் ஒழுகுதாட்டிருக்குதுங்களே. என்னடா அது தலைவலியாக இருக்குது நமக்கு.